ஃபர்ஸ்ட் இது சோஃபா, அதுக்கப்புறம் தான் இது பெட்டா மாறும். உள்ள வந்து உட்காந்துட்டு சாப்பாடை இதில் வச்சு தான் சாப்பிடுவோம் நாங்கள் சமைச்சிக்கிட்டு. அப்புறம் இதை கன்வெர்ட் பண்ணிப்போம். இதை எடுத்து மூடணும் அப்படின்னா பெட்டா மாறிடும். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு, நான் வண்டி ஓட்டும்போது மோஸ்ட்லி ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இதில் தான் உட்காந்துப்பேன். அந்த மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டையுமே கன்வெர்ட் பண்ணிட்டு பெட்டை விரிச்சிருவோம். இந்த மாதிரி பெட்டா மாறிடும் எனக்கு. அப்புறம் இதை இழுத்துக்கிட்டா படுக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். பெட்ல வந்து நான் யாரி படுக்க போறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல படுக்கிறது என்னன்னா 3 பேரும் ஒரே இடத்துல தலை வச்சு படுக்க முடியாது. ஒருத்தங்க இங்க தலை வச்சு படுப்போம், ஒருத்தங்க அங்க தலை வச்சு படுப்போம். அப்படிதான் நாங்க படுப்போம். இவங்களும் இந்த பக்கம் தலை வச்சு படுப்பாங்க, நான் அந்த பக்கம் தலை வச்சு படுப்பேன். அந்த மாதிரி படுத்துப்போம். ஃபுல்லா கரெக்டா இருக்கும். நீ வார்த்தவா தள்ளி எடிட்டிங் வேலை கூட அவங்க இப்படியே இந்த இதுல இருந்தா பாப்பாங்க. அப்படியே எடிட்டிங் வேலை இதெல்லாம் தான் பாப்பாங்க. அப்படியே அப்லோட் பண்றதுதான். போன்ல தான் எடிட் பண்ணுவீங்களா ஃபுல்லா? ஆமா, போன், லேப். போன்ல ஆனா மேக்ஸிமம் போன் தான். போன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நுணுக்கங்கள் நிறைய இருக்கு. சோ அதனால அதுலயே நீட்டா முடியும். லேப் நானும் போக போக லேப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி. ஆனா இது வந்து கொஞ்சம் லேப்னா ஈஸியா முடியும், மொபைல்லாம் ரொம்ப லேட் ஆகும். ஆனா ஒரு பேரண்ட் கூட படுக்க முடியாது போல, ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆடுத்துல வந்து சில டைம் ரொம்ப நல்ல கை கால் நல்லா விரிச்சிட்டு அப்படி படுப்பாங்க. வெக்கையா இருக்கும். கண்டிப்பா சின்ன பொண்ணு எல்லாம் அதனால வெக்கையா இருக்கும். அதனால நானும் ஆடுறோம் அங்க போயிரும். அங்க தலை வச்சு படுத்துறோம். ஃபேனுக்கு நேரா போய் நாங்க இப்படி அப்படியே பரண்ட அப்படியே படுப்போம். ஆனா உள்ளதான் படுப்போம், வெளியே போக மாட்டோம். உள்ளே படுப்போம். என்னன்னா மழை எல்லாம் பெஞ்சிச்சுன்னா, மழை பெஞ்சுனா சவுண்ட் அப்படியே உள்ள வரைக்கும் அப்படியே ஒரு ஹோம் தியேட்டர்ல கேட்ட மாதிரி கேட்கும். ஆமா, ரொம்ப ரியலா இருக்கும். இது சேஃபா உள்ள டாப் போட்டுக்கலாமா அது மாதிரி இருக்குமா? அப்படி இல்ல, இல்ல உள்ள இருந்து திறக்க முடியாது, வெளியே திறக்க முடியாது. உள்ள வந்து லாக் பண்ணிட்டோம்னா யாருமே திறக்க முடியாது. நாங்க முடியாது வெளியே. நாங்க இங்க இருந்து நாங்க உள்ள இருந்து வெளியே திறந்துட்டு வெளியே போவோம். அப்படி வீட்ல இருந்து உள்ள லாக். அது மாதிரி உள்ள இருந்து பார்த்தா வெளியில தெரியும் போல. வெளியே கிளாஸ் வெளியே தெரியும். யாராவது வந்து எட்டி பார்த்தாலும் தெரியும் நம்ம எங்க இருந்து வெளியே யாராவது வந்து நம்மள பாக்குறாங்களா, டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது பண்ணாங்களும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு ஊர் என்ன ஊர் அப்படினே தெரியாது, நம்மளுக்கு முன்ன பின்ன தெரியாது இல்ல, அங்க போய் பாட்டு இருக்கும்போது அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கா? தொந்தரவு ஏதாச்சும் நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஆனா வந்து எல்லாருமே வந்து புதுசா வந்து எப்படின்னா புதுசா வந்து பார்த்து நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க. ப்ரோ நீங்க எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்களா, லடாக் போறீங்களா, ஹிமாலயா போறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சோ அது வந்து 1 by 1 வந்து நம்ம உள்ள வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாலும் கேட்பாங்க. சோ நம்ம வந்து அவங்கள வந்து இது பண்ணவும் முடியாது. ஆனா சில பேர் வந்து வித்தியாசமா பாப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. நார்த் சைடுல உள்ளவங்க அப்படின்னு நினைச்சுவாங்க, எங்களை வடக்கன்ஸ் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து கண்டிப்பா மிரட்டலாம் இருக்காங்க. அந்த ராமேஸ்வரம் பக்கம் போகும்போது ஒரு லேடி வந்து எங்களை மிரட்டினாங்க. நீங்க யாரு, எந்த பக்கம் உள்ளவங்க, நீங்க கன்னியாகுமரி சொன்னா நம்பல. சின்ன பசங்க நீங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டு வந்து இங்க பேசிட்டு இருக்கீங்களா, தமிழ் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. நான் தமிழன் தாயா, தமிழனுக்கு எப்படி தமிழ் தெரியும்? நம்பவே இல்ல. லாஸ்ட்ல தான் அங்க இருந்து கிளம்புறவரை அந்த பசங்க அங்க உள்ள லேடிஸ் யாருமே நம்பவே இல்ல நாங்க தமிழ்னு சொன்னது. ஏதோ திருடத்துக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. பிள்ளை பிடிக்காரங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு அந்த லேடி என்கிட்ட கேக்குது. அப்ப பசங்க அப்படி பயந்துட்டாங்க, நீங்க எல்லாம் வித்தியாசமா இருந்த உடனே பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹீட் எல்லாம் இப்படி உள்ள படுத்திருக்கும் போது எனக்கு வந்து எப்படின்னா நாங்க வந்து உள்ள வந்து தெர்மாகோல் போட்டுருக்கோம். 1.5 இன்ச்சுக்கு வந்து தெர்மாகோல் போட்டிருக்கோம். அது வந்து எப்படின்னா வெயிலுக்கு வந்து அப்சர்வ் ஆயிரும் ப்ரோ. அதை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறோம், உள்ள விடாது. சோ அதுக்கு மேலதான் நாங்க இந்த மேட் போட்டுருக்கோம். ஆனா அதையும் தாண்டி ஹீட்டா தான் இருக்கும். ஏன்னா ஏசி கிடையாது, இந்த 2 ஃபேன் மட்டும் தான். நைட்டு மொத்தமா பூட்டிட்டோம் அப்படின்னா ஹீட் இருக்கும். இருந்தாலும் ஃபேன்ல பக்கத்துல படுத்திருந்தா ஒண்ணும் தெரியாது. அதுவே ஃபேன் நின்னுட்டு அப்படின்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஃபேன் இருந்தா மட்டும் ஓடிட்டே இருந்தா சூப்பரா இருக்கும். ஆமா, ஃபேன் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஏசிக்கு வந்து இப்ப நம்ம பேட்டரி அதனால வந்து நாங்க இப்ப ஃபேன்லயே அப்படி காலத்தை கழிச்சுட்டு இருக்கோம். ஃபேனுமே நல்லா தான் இருக்கு, கம்ஃபர்ட். இப்ப அந்த கூலர் வேற ஒரு அண்ணா டொனேட் பண்ணாங்க எங்களுக்கு. வந்து மரக்காணம் போயிருந்தோம், அந்த எங்களோட சப்ஸ்கிரைபர் தான் எங்களை மீட் பண்ணி எங்கள்கிட்ட ரொம்ப பேசினாங்க. பேசும்போது இப்படி இந்த ஃபேன் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கூலர் வச்சுக்கோங்க, சோலார் வந்து சொதப்புது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு செப்பரேட்டா இந்த கூலர் நீங்க வச்சுக்கிடுங்க, சுவிட்ச் போர்டு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேளுங்க, குழந்தை இருக்கறனால யாருனாலும் கரண்ட் தருவாங்க. நைட் நேரத்துல நீங்க அப்படி யூஸ் பண்ணீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தந்தாங்க.